வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3350 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும். 3320 சப்போர்ட்டை வச்சு 3296 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு சைடாக மூவ் ஆகி 3360 தொட்ட உடனே அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே மார்க்கெட் சடன்னு 3246 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதில் நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி தொடர்ந்து 2 முறை 3320 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஆனால் 260 அப்படின்றது ஓரளவு சப்போர்ட் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. தொடர் மார்க்கெட் சரிவை சந்தித்து 3165 வரைக்கும் வந்து 180 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நேற்று மார்க்கெட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன். சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலை. மார்க்கெட் முழுக்க செல்லிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. ஒரு விஷயம் நோட் பண்ணணும், ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இப்போ புரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்ன்றத. நம்ம அதிகமான லாபத்துக்கு போகாமல் நம்மளை பாதுகாக்கிறது ஸ்டாப் லாஸ். அதனால் எப்போ ட்ரேட் பண்ணாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம எதிர்பார்த்தது நடக்கணும் அப்படின்றது கிடையாது. நேற்று ஒரு மிகப்பெரிய உதாரணம், நம்ம எதிர்பார்த்ததுக்கு ட்ரேடிங்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க தான் போகுது. இன்னும் வரப்போகிற காலங்களே நடக்க தான் செய்யும். கண்டிப்பாக ஒரு சில நாட்கள் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மிகவும் மாறாக நடக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிலாம் நம்ம போய் மார்க்கெட்டோட நியூஸ் எல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஓபக் நியூஸ் இருந்ததா, அந்த நியூஸ் இருந்ததா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் நம்ம ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். 3220 3260 அப்படின்ற ஜோனை அடிப்படையாக வச்சு இந்த கான்ட்ராக்டோட ட்ரெண்ட் நிர்ணயிக்கப்படும் அப்படின்றத இந்த கான்ட்ராக்டில் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நம்ம சொன்ன குறிப்புகள். அந்த குறிப்பின்படி மார்க்கெட் கீழே விழுந்தாலும் 3260 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதன் பலன் கொடுக்காம மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3880 90 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா 3220 கீழே வந்தாச்சு, வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதனால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்தாலும் நேற்று கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டுக்கு மேலே சரிவை கொடுத்துருக்கு. அதனால் கரெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட்டெல்லாம் எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, 3260 தாண்டாமல் மார்க்கெட் கீழேயே நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணுன்னு எதிர்பார்க்கலாம். அதனால் 3260 வரைக்கும் செல் பண்ணி 3276 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். கம்மியான ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க மார்க்கெட் ஓரளவு ஏற்றம் கொடுத்ததுக்கப்புறம் செல் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்கள் ஸ்டாப் லாஸ் குறையும். இது ஒரு விதமான ஒரு சான்ஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து கீழே விழும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவேளை 3200 தொடர்ந்து சரிவை சந்திக்கலாம், இல்லை மேலே போயிட்டு சரிவு சந்திக்கலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்டை தான் குறிப்பிட்டு சொல்ல முடியுமே தவிர அது எந்தெந்த இடத்துலேருந்து குறிப்பாக கீழே விழுது அப்படின்றத துல்லியமாக கணிக்கிறதுக்கு முடியாது. அதனால் உங்கள் ஃபண்டு எவ்வளோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுமே தவிர வேறு அதுக்கு குறுக்கு வழி கிடையாது. அதனால் எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3126. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. இந்த 220 260 அப்படின்ற இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன நடக்குது அப்படின்றத வச்சு வரப்போகிற நாட்களில் மார்க்கெட்டோட ட்ரேடிங்கை நம்ம டிசைட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.